ஓம் நமச்சிவாய. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கிடைக்கண்களே. என் அன்பு மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். எப்பொழுதுமே எல்லா வீடியோலையும் இது ரொம்ப முக்கியமான வீடியோ அப்படின்னு ஆரம்பிப்போம். ஆனால் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உண்மையா உங்க வாழ்க்கைக்கு மிக மிக ஒரு முக்கியமான வீடியோ. ஏன்னா உங்க வாழ்க்கையில உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இது இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். சொத்து, சுகம், செல்வம், பணம், பதவி, பட்டம், உலக கோடீஸ்வர வாழ்க்கை, நிம்மதி, சந்தோஷம், இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா கிடைச்சிடும். தோத்துட்டோம் அப்படின்னா என்ன பாவம் செஞ்சோம், அந்த பாவத்துக்கான தண்டனைகள் என்ன, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பல விஷயங்கள்ல நரக வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவோம். அப்ப இங்க முக்கியம் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களை உங்க வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கும். ஏன் அப்படின்னா மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, எந்தெந்த கிரகங்கள் உங்களை ஜெயிக்க வைக்கும், எந்தெந்த கிரகங்கள் உங்களை தோக்க வைக்கும், அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள், உங்களை ஜெயிக்க வைக்க காத்திருக்கும் கோவில் எது, உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது நீங்க போக வேண்டிய கோவில், அதை பத்தி முக்கியமா இந்த வீடியோல தெளிவா பேச போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு நாள் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு விளம்பரம் தான். இங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பொருட்கள் கடையில வாங்குறோம். அது கலப்படம் இல்லாம தரத்தோட நியாயமான விலையில இருக்கா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஆனா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. 9043688626. குட் பேபி. பல விதமான பூஜை பொருட்கள் இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி, அதுபோல பஞ்சதீப எண்ணெய், இவங்க செக்குல ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பச்சரிசி மாவால கோலம் கட்டி கோலம் போடுற, நம்மளாம் அரைச்சி கோலம் போடுவோம். 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடரு, இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல விதமான லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு. கடவுள் தானே அப்படின்னு கலப்படமான பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதற்கான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. கண்டிப்பா கலப்படம் இல்லாத பொருளா இருக்கணும். கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும், அதுபோல பாரம்பரியமான முறையில தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முதல்ல ஆன்மீகத்துல நம்பிக்கை வேணும். இன்னைக்கு எல்லாருமே அறிவியலை நம்புற அளவுக்கு ஆன்மீகத்தை நம்புறதில்ல, இந்த ஜோதிட சாஸ்திரத்தை நம்புறதில்ல. இங்க மழை எப்ப வரும், புயல் எப்ப வரும், பூகம்பம் எப்ப வரும் அப்படின்னு முன்னரே கணிச்சு சொல்லும் அறிவியல். ஆனா ஒரு மனுஷன் எப்ப பிறப்பான், எப்படி பிறப்பான், எப்படி வளர்வான், அவனுடைய உறவுகள் எப்படி இருக்கும், உறவுகள் யாராரு, குழந்தைகள் எப்ப பிறக்கும், அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவனுடைய வளர்ச்சி, வீழ்ச்சி, இதை எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஞானம் ஜோதிட சாஸ்திரத்துக்கு மட்டும்தான் இருக்கு, அறிவியலுக்கு உண்டா. அதே நேரத்தில் இந்த ஜோதிடத்தால புயல் எப்ப வரும், பூகம்பம் எப்ப வரும், பேரழிவு இந்த பூமியில எப்ப நடக்கும், அதை சொல்லக்கூடிய வலிமையும் உண்டு. இங்க என்ன தெரியுமா, ஜோதிடர்கள் கணிப்பு தப்பா இருக்கலாம், அனுபவத்தை பொறுத்து நம்பகத்தன்மை இல்லாம இருக்கலாம். சில விஷயத்துல பலிக்கும், சில விஷயத்துல பலிக்காது, பொய்த்து போகலாம். ஆனா ஜோதிட சாஸ்திரத்தை முறையா கற்று முறையா கணிச்சோம் அப்படின்னா ஒரு துளி கூட பொய்க்காது. மனுஷங்களுடைய வருங்காலத்தை உள்ளங்கை நெல்லிக்கனி போல நல்ல தெளிவா எடுத்துரைக்கிற ஒரே சக்தி இந்த ஜோதிட சாஸ்திரத்துக்கு உண்டு. ஏன்னா ஒரு மனுஷன் மேல ஆட்சி செலுத்தக்கூடிய கிரகங்கள், ராசிகள், நட்சத்திரங்கள் அந்த மனுஷனை எப்படி நடத்தணும், எப்படி உருவாக்கணும், எப்படி கர்மாவை அனுபவிக்கணும், இது எல்லாமே இந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கு. அதை நம்முடைய முன்னோர்கள், மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் இவங்கெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அதிசயம். 1 வருஷம் 2 வருஷமா 5000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். இன்னைக்கு அதை தான் பார்த்து அறிவியலும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமா? 100 150 வருஷமா. அன்னைக்கு நம்முடைய மனக்கண், ஞானக்கண் மூலியமா மனிதர்கள், நம்முடைய மகான்கள் கண்டுபிடிச்ச ஒரு 10% கூட இருக்காது. அவ்வளவுதான் அறிவியல் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அன்னைக்கு எவ்வளவு விஷயத்தை அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் அடக்கி வச்சிருக்காங்க. அதனால இந்த உலகம் இன்னைக்கு இதனுடைய அருமை பெருமையை உணராமல், இது போன்ற ஞான சாஸ்திரங்கள் தரும் அறிவுரைக்கு செவி கொடுக்காமல் பல இன்னல்களுக்கு ஆளாகி, துன்பங்களுக்கு ஆளாகி வருது. மனுஷன் ஒவ்வொருத்தரும் நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளு, ஆன்மீகம், ஜோதிடம்லாம் மூட நம்பிக்கை அடிச்சு சொல்றாங்க, தற்குறிகளா இருக்காங்க. பாவம், ஆன்மீக சிந்தனையாளர்கள் ஏத்துக்கிறாங்க அறிவியல் உண்மைதான். ஆனா எதை கண்டுபிடிக்கிறீங்க? ஆன்மீகம், ஜோதிடம் சொன்ன இந்த விஷயங்களை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அறிவியலும் வேண்டும், ஆனா அறிவியலை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் வேண்டாம். ஆன்மீகம் மூட நம்பிக்கை இப்படிலாம் பேசுறது
காரணம் என்ன தெரியுமா? அவங்க வாங்கி வந்த கர்மா, அவங்க அப்படிதான் பேசணும் அப்படிங்கிறது தலை விதி, தலையெழுத்துல இருக்கு. இப்ப நம்ம உடம்பே எடுத்துக்கங்களேன். ஐம்புலன்களாலும் கை கால்களாலும் நம்முடைய இயக்கத்தை நம்மால கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னாலும் உடம்புக்குள்ள ஓயாம உழைச்சுக்கிட்டு இருக்கிற இதயம், இரைப்பை, ஈரல், சிறுநீரகம் இதெல்லாத்தையும் யார் இயக்கிறது? அது எங்க, எப்படி, எதை பொருத்தி வைக்கணும், எப்படி இயக்கணும், அதனுடைய வாழ்நாள் எவ்வளவு, இதெல்லாம் சரியா அமைச்சு கொடுத்த ஏதோ ஒரு சக்தி. அதைத்தான் நம்ம ஆன்மீகம், இறைவன், தெய்வங்கள் நம்ம இப்படி சொல்லிட்டு இருக்கோம். இந்த சூட்சமத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை செய்வோம், நல்லவர்களா வாழ்வோம், நம்முடைய கர்மாக்களை நல்லதா மாத்துவோம், நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். நமக்கு மட்டும் இல்ல, நம்முடைய சந்ததி எல்லாருக்குமே நல்லதாவே நடக்கும். நாம எப்படியோ அப்படிதான் நம்முடைய சந்ததி. அதனால இயற்கை வேறு, இறைவன் வேறு அல்ல. அறிவியல் வேறு, ஆன்மீகம் வேறு அல்ல. இயற்கையையும் அறிவியலையும் நம்ம கிட்ட திணிக்கிறது கிரகங்கள் தான், ராசி நட்சத்திரங்கள் தான். 9 கிரகத்துடைய ஒவ்வொரு விதமான கதிர்வீச்சு இணைஞ்சு நமக்குள்ளார பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. நம்முடைய வாழ்க்கைய அது நிர்ணயிக்குது, அது இயக்குது. எப்படி இயக்குது? இங்கதான் கர்மா வேலை செய்யுது. பூர்வ ஜென்ம செயல்களுக்கு ஏற்றது மாதிரி நல்லதையோ கெட்டதையோ பலனையோ பாதிப்பையோ ஏற்படுத்துது. அப்படிதான் நம்மளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால பாதிப்பு உண்டாகும் போது மனசு சோர்வடையாம வலிமையா இருக்கிறதுக்கும், நாம பெரியவங்க சிறியவங்க அப்படிங்கிற மனப்பான்மை இல்லாம இருக்கிறதுக்கும், நம்முடைய வாழ்க்கைய எந்த அளவுக்கு மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் எது உதவுது? இந்த ஆன்மீகமும் இறை வழிபாடும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். எங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கர்மா உண்மை, ஜோதிடம் உண்மை, ஆன்மீக சிந்தனை உண்மை, இறை வழிபாடு உண்மை. இதெல்லாம் நம்பிக்கை வைக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையும் மாறும். நம்பிக்கை இல்லாதவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, என்ன வேணாலும் செய்வாங்க, உலகத்துல எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பா நேர்மையா உண்மையா உழைச்சி அந்த செல்வத்தால வாழக்கூடியவங்க தான் ஆன்மீக சிந்தனைவாதிகள். அதனால ராசிக்கு ஒரு நாயகன் இருக்காங்க, நட்சத்திரத்துக்கு ஒரு நாயகன் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒன்னு சேர்த்து செயல்பட வைக்கக்கூடிய, மனிதர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வல்லமை கோவில்களுக்கு மட்டுமே உண்டு. ஞானிகளுடைய, சித்தர்களுடைய ஜீவசமாதியும் அவங்க வாங்கின வரங்களும் அதனுடைய சக்தியும் கதிர்வீச்சியும் அந்த கோவிலே இருக்கும். அங்க நம்ம போகும்போது அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கோவில்கள். அந்த வகையில ஒவ்வொரு ராசி நண்பர்களும் தோழிகளும் என்ன குணத்தோட பிறப்பாங்க, என்ன குணத்தோட இருப்பாங்க, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான இறை வழிபாடு உண்டு, ஒவ்வொரு விதமான அதிபதிகள் அதாவது தெய்வங்கள் உண்டு. எல்லாரையும் நம்ம போய் கும்பிட்டு இருக்க முடியாது. எல்லாரையும் கும்பிட்டாலும் அதற்கான பலன் கிடைக்கிறத விட நம்ம ராசிக்கான, நம்ம லக்னத்துக்கான, நம்ம நட்சத்திரத்துக்கான தெய்வங்களை கும்பிடும்போது, கோவில்களுக்கு போகும்போது அதனுடைய எனர்ஜி நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனுடைய கதிர்வீச்சு தாக்கம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது நமக்கு வாழ்க்கையில முன்னேறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அதனால ராசிகளுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குமோ அது மாதிரி நட்சத்திரங்களுடைய ஆதிக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி லக்னங்களுடைய ஆதிக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப தெரிஞ்சுக்கும் போது துல்லியமா நம்முடைய வாழ்க்கை எந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் வாழ்க்கைக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில கோவில எப்படி முன்னோர்கள் நமக்கு கொடுத்தாங்களோ அது மாதிரி நட்சத்திரத்தின்படி என்ன கோவிலுக்கு நம்ம போகணும், எந்த தெய்வத்தை வணங்கணும், எந்த தெய்வத்துக்கு நம்ம விரதம் இருக்கணும், எந்த தெய்வத்தை நம்ம மந்திரம் சொல்லி பூஜிக்கணும், இதெல்லாமே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வரமா கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் நம்ம கோவிலுக்கு போகணும் அப்படின்னு. அதுவும் ராசிக்குரிய கோவிலுக்கு தான் போகணுமா? எல்லாமே கோவில் இல்லையா? எல்லாத்துலயும் சாமி இருக்குல்ல, தெய்வங்கள் இருக்குல்ல அப்படிங்களாம். அது மட்டும் இல்ல, இப்ப கோவில் அப்படின்னு ஒரே சிலையை வச்சு நம்முடைய முன்னோர்கள் அல்லது அரசர்கள், ஞானிகள் எல்லாமே ஒரு சிலையை வச்சு எல்லா இடத்துலயும் கும்பிட்டு இருக்கலாம். ஆனா இங்க அறிவை பயன்படுத்தி மெய்ஞானத்தை அருமையா யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த கதிர்வீச்சு எங்க அதிகமா கிடைக்குது, எந்த கிரகத்தோட கதிர்வீச்சு எங்க அதிகமா கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் கவனிச்சு சூரியனார் கோயில், குரு பகவான் கோவில், புதன் கோவில், செவ்வாய்க்குரிய முருகன் கோவில், அப்புறம் பஞ்சபூதங்களுக்கு ஏற்றது மாதிரி நீர் கோவில், நெருப்பு கோவில், திருவண்ணாமலை, இப்படி பிரிச்சு பிரிச்சு அங்கெங்கேயும் கோவில்களை உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? ஒவ்வொரு கிரகத்துக்கும், ஒவ்வொரு ராசிக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதை பொறுத்து தான் அந்தந்த கோவிலுக்கு, அந்தந்த பரிகாரத்தை நோக்கி, அந்தந்த தெய்வத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு சூட்சமம் இதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம ராசிக்கான அதிபதி யாரு, நம்ம நட்சத்திரத்துக்கான அதிபதி யாரு, நம்ம லக்னத்துக்கான அதிபதி யாரு, இதை வச்சுக்கிட்டு நம்ம ஷார்ப்பா நமக்கு தேவையான கோவிலுக்கு தெய்வத்தை கும்பிடும் போது, அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது இன்னும் பலன்கள் பல மடங்கு அதிகரிக்கும். இன்னைக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், வாழ்க்கையில ஜெயிச்சவங்க, ஆன்மீகத்தோட வழியா மட்டும் இல்லாம
தன்னுடைய ஜாதகத்துல ஜோதிடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, எந்த கோவிலுக்கு எந்த தெய்வத்தை எந்த அதிபதியை எப்படி பரிகாரம் செய்யணும், இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனதால தான் இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க. இந்த ரகசியத்தை எல்லாருமே சொல்றது இல்லைங்க, இந்த சூட்சமத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. அதை தெளிவா இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு, உங்க தொழில வெற்றி பெறறதுக்கு, உங்க வேலையில பதவி உயர்வை அடையறதுக்கு, உங்க குடும்பத்துல செல்வங்களை சேர்க்கறதுக்கு, வாழ்க்கையில நிம்மதியவும் அமைதியவும் அடையறதுக்கு, அதாவது உங்கள் நட்சத்திரத்துக்கான ராசிக்கான லக்னத்துக்கான கோவிலுக்கு போங்க, தெய்வத்தை கும்பிடுங்க, உங்களது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனா இப்ப வீடு கட்டணும் அப்படின்னா நல்ல டாக்டரையா போய் பார்க்கறோம், இன்ஜினியர் தானே பார்க்கறோம். உடம்பு சரியில்லைன்னா கலெக்டரையா போய் பார்க்கறோம், டாக்டர் தானே பார்க்கறோம். ஏதாவது பிரச்சனை, நில பிரச்சனை, ஊர் பிரச்சனை அப்படின்னா டாக்டரையா போய் பார்க்கறோம், கலெக்டர் தானே பார்க்கறோம். அப்ப எங்க போனா எங்க தீர்வு கிடைக்கும், அதுதானே வாழ்க்கை. அப்ப அது மாதிரி எந்த கோவிலுக்கு வேணாலும் போலாம் அப்படிங்கிறத விட நம்முடைய ராசிக்கான லக்னத்துக்கான நட்சத்திரத்துக்கான கோவிலுக்கு போகும்போது முழுமையான பலனை பிசுறாம சிதறவிடாம நம்ம அப்படியே அடையலாம். அதனாலதான் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரத்துக்கு எந்த கோவில் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஞானம் அது. அதை நம்ம முறையா பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய ஏற்றத்தை நம்மளால அடைய முடியும். அதனால உங்கள் ராசிக்கான, உங்கள் நட்சத்திரத்துக்கான, உங்கள் லக்னத்துக்கான கோவில் எது, தெய்வங்கள் எது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். அதனாலதான் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பார்த்து தெரிஞ்சுங்க என் அன்பு நண்பர்களே, தோழிகளே. அதனால இப்ப இறையருளோட மகர ராசி நண்பர்கள் வாழ்க்கையில எப்படி ஜெயிப்பீங்க? முதல்ல மகர ராசி அப்படின்னா என்ன ராசி, இந்த ராசிக்கும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கும் என்ன தொடர்பு, இந்த ராசியை வச்சு ஜெயிக்கலாமா, இந்த லக்னம் ஜெயிக்கக்கூடிய லக்னமா இல்ல கஷ்டப்படுறதுக்காகவே பிறந்த லக்னமா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கைக்கு. அப்ப மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அதிபதி சனி, லக்னத்துக்கும் அதிபதி சனி. இங்க சனி பகவான் உங்களது அதிபதியாக வந்திருக்கிறார். முதல்ல மகர ராசியில பிறக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா இருக்கிற ராசியிலேயே ஒரு நீதிமான், ஒரு நேர்மை, கர்ம ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் தான். கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு பயந்தாலும் பயப்படலானாலும் சனி பகவானுக்கு எல்லா ராசிக்காரர்களும் பயந்தே ஆகணும். ஆனா மகர ராசிக்காரங்களும் கும்ப ராசிக்காரங்களும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதிபதி ரெண்டு பேருக்குமே சனி பகவான். நம்ம வீட்டு தலைவர், நம்ம வீட்டுடைய ஓனர் நல்லவர்களா வந்து அமரும் போது நமக்கு பெருமை தானே. ஆனா சனினா எல்லாருக்கும் பிடிக்காது, சனினா ஒரு பயம். ஆனா அவர் நீதிமான். எப்பொழுதுமே ஒரு நேர்மையான அதிகாரியை பார்த்து இந்த பூமியில யார் பயப்படுறது சொல்லுங்க? கெட்டவங்க தானே பயப்படுவாங்க, தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க தானே பயப்படுவாங்க, சட்டத்துக்கு புறம்பா எது செஞ்சாலும் பயப்படுவாங்க. ஆனா நேர்மையா இருக்கிறவங்க யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. அதனால சனி பகவானை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தப்பு செஞ்சா கண்டிப்பா பயந்தே ஆகணும். கண்டிப்பா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் கெடுதல் செய்ய மாட்டார். நீங்க கூர்ந்து கவனிச்சீங்க அப்படின்னா அவருடைய தசை காலத்திலும் புத்தி காலத்திலும் இந்த 7.5 சனி காலத்திலையும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். கிடைக்காத எல்லாமே கிடைச்சிருக்கும், நடக்காத எல்லாமே நடந்திருக்கும், மாற்றங்கள் நிறைய நடந்திருக்கும். இந்த 7.5 சனியில கூர்ந்து கவனிச்சீங்கன்னா நல்லதையும் செஞ்சிருப்பாரு, கெட்டதையும் செஞ்சிருப்பாரு, கிடைக்காததெல்லாம் கிடைக்க வச்சிருப்பாரு, நடக்காததெல்லாம் நடத்தி வச்சிருப்பாரு, பெரிய இன்பத்தையும் பெரிய துன்பத்தையும் சனி பகவான் கொடுத்திருப்பார். கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அதிபதி மகர ராசிக்கு கிடைச்சிருக்கிறது பூர்வ ஜென்ம பலன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப இவர் அதிபதியா இருக்கிறதுனால தயவு செஞ்சு அவரை புரிஞ்சுக்கணும். நீங்க சனி பகவானுடைய குணத்தையும் நலத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். எது செஞ்சாலும் ஒரு நேர்மை இருக்கணும், எது செஞ்சாலும் ஒரு நியாயம் இருக்கணும், எது செஞ்சாலும் ஒரு தர்ம செயல் இருக்கணும். இதெல்லாம் இருந்துருச்சு அப்படின்னா உங்களை மாதிரி வாழ்க்கையில ஜெயிக்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. பொதுவாகவே சனி அப்படின்னா துக்கக்காரகன் அப்படின்னு சொல்றது ஜோதிடம். அவர் மகரத்துக்கு தலைவனாக இருக்கிறது. மகர ராசி நண்பர்களுக்கு துக்கம் இல்லை. யாருக்கு துக்கம்? அடுத்த ராசிக்கு துக்கம். அவங்க பயப்படணும், கெட்டவங்க பயப்படணும். ஆனா மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் செழிப்பான காலத்தை உருவாக்குவார். துக்கத்தை உங்க பக்கம் அண்ட விடாம அவர் பாதுகாப்பார். பாவாதிபதி பாவத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். மகர ராசியில குரு நீச்சனாகவும் செவ்வாய் உச்சனாகவும் இருக்கிறார்கள். அதனால 12க்கும் 3க்கும் உடைய குரு நீசன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வாழ்க்கையில போராட வைப்பார். எதுவுமே உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடாது, எதுவுமே உழைக்காம கிடைக்காது. எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்கணும். ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும், அல்ல ஒரு விஷயத்துல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா எல்லா வித மன சஞ்சலங்களையும் நீங்க அனுபவிச்சாகணும். அப்ப இதனால சனி கொடுமை பண்றார் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. இப்ப போலீஸ் வேலை கிடைக்குது அப்படின்னா அந்த உடை உடுத்துறதுக்கு முன்னாடி அதற்கான பயிற்சிகள் இருக்குல்ல, எவ்வளவு கஷ்டம். அந்த அதிகாரம், அந்த ஒரு வேலை, அந்த ஒரு தொழில் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த ட்ரைனிங் உசுரை கொடுத்து போராடணும். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா
மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஜெயிச்சிட முடியாது. உயிரை கொடுத்து போராடணும், அவமானத்தை சந்திக்கணும், ராத்திரியும் பகலும் உழைச்சி ஆகணும், தோல்வி அடைஞ்சே ஆகணும். அதாவது தற்கொலை செஞ்சுக்கலாமா, இவ்வளவு கஷ்டமா இருக்கே, இதை செய்யறதுக்கு செத்துடலாண்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கும் போதுதான் அங்கு உங்களது வெற்றி நிர்ணயிக்கப்படும். என்னைக்கு நீங்க அப்படி நினைக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கான வெற்றி ஆரம்பம். ஒரே நாள்லயோ, ஒரு மாசத்திலேயோ, ஒரு வருஷத்திலேயோ அல்லது 9 வருஷத்திலேயோ அந்த வெற்றிக்கான பலன் முடிஞ்சிடாது. உங்கள் ஆயுசு முழுசுக்கும், உங்களது சந்ததியினர் ஆயுசுக்கும் அந்த வெற்றி நிலைச்சிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சனி பகவான் இருக்கிறதுனால நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் உழைச்சி அடைவோம். ஆனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக உழைக்கிறது தான் அங்கே மிகப்பெரிய பலனை அடையக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப துன்பமாகவும் இருக்குது. அதனால எல்லாத்துலேயும் பிரச்சனைகள் வருது, எல்லாத்துலேயும் தடைகள் வருது, எல்லாத்துலேயும் தோற்று போகிறோம். எதுவுமே நமக்கு உடனே கிடைக்க மாட்டேங்குது, உடனே நடக்க மாட்டேங்குது. இந்த வீண் கவலை மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் தயவு செஞ்சு வேண்டாம். வெற்றி நிர்ணயிக்கப்பட்டு விட்டது, ஆனால் போராட்டத்துக்கு அப்புறம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு வருஷத்துல வெற்றி கிடைக்குது அப்படின்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 30 வருஷம் கழிச்சு தான் வெற்றி கிடைக்கும். என்னங்க இத்தனை வருஷமா? இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ஏன் அப்படின்னா பூமிக்கு 1 வருஷம் ஆகுது அப்படின்னா சனி பகவானுக்கு சூரியனை சுற்றி வரத்துக்கு 30 வருஷம் ஆகும். பொறுமையாக தான் சுற்றி வருவார். சூரியனை சனி பகவான், சனி கிரகம் பொறுமையாக தான் சுற்றி வரும். அப்போ அதனால் நம்முடைய வெற்றி நமக்கு உடனே கிடைச்சிடாது, காலங்கள் தாண்டி கிடைக்கும். காலங்கள் தாண்டி கிடைச்சாலும் அது உடனே முடிஞ்சிடாது, காலங்கள் தாண்டி நிலைக்கும். இந்த தத்துவத்தை புரிஞ்சுங்க, இந்த சூட்சமத்தை புரிஞ்சுங்க. கஷ்டமாக இருக்குது, உடனே கிடைக்கல எதுவுமே நினச்சிடாதீங்க. அந்த பொருள், புகழ், செல்வம், இந்த வெற்றி நீடிச்சு நிலைக்கணும் அப்படின்னா நீண்ட கால போராட்டம் முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. உடனே கிடைக்கிற எதுவுமே நீங்கள் ஏற்றுக்காதீங்க, அதை வச்சு சந்தோஷப்படுறாதீங்க. மகர ராசி உடனே கிடைக்கிறத ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது நிலைக்காது. அதில் ஏதோ ஒரு சூட்சமம் இருக்குது, ஏதோ ஒரு தப்பு இருக்குது, ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்க. உடனே கிடைக்கிற எந்த ஒரு விஷயத்துக்கும் போராட்டத்தின் மூலியமா, கொடும் கஷ்டத்துக்கு மூலியமா, உழைப்புக்கு மூலியமா அதுக்கு இடையில கிடைக்குது அப்படின்னா சந்தோஷப்படுங்க. ராசி புருஷனுடைய 10வது வீடு மகரம். எங்க இருக்கீங்க? தொழிலை சொல்லக்கூடிய இடம். வாழ்க்கையில நம்ம முன்னேறணும் அப்படின்னா தொழில் தான் காரணமா இருக்கும். தொழில் எப்படி இருக்கும்? உழைச்சி முன்னேறக்கூடிய அமைப்பு. அப்போ உழைப்புக்கும் தொழிலுக்கும் ரொம்ப நெருக்கம் உண்டு. உழைச்சாதான் தொழிலில் முன்னேற முடியும். தொழிலை சொல்கிற இடம் நம்ம மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்குமான வீடு. அந்த இடத்தையே நீங்கள் புரிஞ்சுக்கணும். மகரம் 10வது வீட்டில் இருக்குது. அது தொழிலுக்கான இடம், உழைப்புக்கான இடம். அந்த உழைப்பால் தான் நீங்கள் தொழிலில் முன்னேறினீங்க அப்படின்னா அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய அந்த ஊதியம் இருக்குல்ல, அதுதான் உங்களை பெருமையாக உங்களை வாழ வைக்கும். இந்த சூட்சமத்தை மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் புரிஞ்சுங்க. சூரியன் சந்திரனுக்கு இது பகை வீடு. அது என்ன சூரியன் சந்திரனுக்கு பகை வீடு அப்படின்னா, சூரியன் யாரு? அப்பா. சந்திரன் யாரு? அம்மா. உங்க வீட்டில் எத்தனை பேர் பிறந்தாலும் அப்பா அம்மாவுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது. உங்களுடைய அண்ணன், தம்பி, தங்கைகள், அக்கா, இவங்களுக்கு தான் பெத்தவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். இந்த 2 பேருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்காது. ஆனா உங்க குடும்பத்தினுடைய முன்னேற்றம் உங்க கையில தான் இருக்கு. இதுதான் விதி, இதுதான் சூட்சமம். உங்களுக்கு ஆதரவே கிடைக்கலனாலும் பெத்தவங்களை எப்படி நீங்க பாத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் கர்மா. இது நம்முடைய விதி. நமக்கு ஆதரவு கிடைக்கல அப்படின்னா அதுக்காக அவங்கள வெறுத்துட முடியாது. இங்க ஒரு சூட்சமம் இருக்கும், கர்மா இருக்கும். போன ஜென்மத்துல பெத்தவங்களுக்கு நம்ம ஒருவேளை கொடுமை செஞ்சிருக்கலாம், இல்லைன்னா அடுத்த ஜென்மத்துல பெத்தவங்க நமக்காக பெரிய பெரிய நல்ல விஷயங்களை செஞ்சு பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம். நிம்மதியையும் சந்தோஷத்தையும் சேர்த்து வச்சிருக்கலாம். அவங்களுக்கு நம்ம மகளா போய் பிறக்கலாம். 2 விஷயத்தையும் புரிஞ்சுங்க. போன ஜென்மத்துல பெத்தவங்களுக்கு கொடுமைகள் செஞ்சிருக்கலாம், பாவங்கள் செஞ்சிருக்கலாம். அதனால சூரியன் சந்திரன் நமக்கு பகை வீடா இருக்கக்கூடிய மகரத்துல பிறந்திருக்கும். இல்லைன்னா அடுத்த ஜென்மத்துல இவங்களை மதிச்சு, பகை வீடாக இருந்தாலும் பெத்த பெற்றோர்களை மதிச்சு நம்ம அவங்களுக்கு எல்லா பணிவிடையும் எல்லா கௌரவத்தையும் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த பிறவியில் எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய குடும்பத்துல நம்ம பிறப்போம். அதுவும் நேர்மையா நம்ம அப்பா அம்மா சம்பாரிச்சு வச்சிருக்கக்கூடிய சொத்துக்களை அனுபவிப்பதற்காக நம்ம பிறப்போம். இது ஒரு சூட்சமம். புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெத்தவங்களை கைவிட மாட்டீங்க என்னைக்குமே. இங்க சூரியன் சந்திரனுக்கு இது பகை வீடாக இருந்தாலும் இங்க ஒரு சூட்சமம் இங்க அடங்கி இருக்கு. அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய பலன் இந்த ஜென்மத்திலே நீங்க அனுபவிக்கலாம். ஏன்னா பூர்வீக சொத்துக்கள் இருக்கும்போது அவங்க மூலியமா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அதுபோல சுக்கிரன் புதனுக்கு நட்பு வீடு. 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிரனுக்கு யோகக்காரகன். நட்பு வீடு சுக்கிரன் புதன் அப்படின்னா கொடுத்து வச்சிருக்கணுமே. எப்படி சொல்றோம் அப்படின்னா, சுக்கிரன் யாரு? உல்லாச வாழ்க்கைக்கு, செல்வத்துக்கு, கோடீஸ்வரன்
அப்படிங்கிற தகுதிக்கு, காதலுக்கு, காமத்துக்கு, இல்லற வாழ்க்கைக்கு, தாம்பத்திய வாழ்க்கைக்கு, அதுபோல கள்ள உறவுகளை சொல்லக்கூடிய அமைப்பு, இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் களத்திரக்காரகன். அவர் நமக்கு நட்பு வீடா அமைஞ்சிருக்கார். புதன் புத்திக்கு காரகன். அப்ப நாம முன்னாடி சொன்ன எந்த ஒரு விஷயமும் நம்மளை பாதிக்காது. உல்லாச வாழ்க்கையும் உண்டு, ஆடம்பரமான வாழ்க்கையும் உண்டு, காதல்ல ஜெயிப்பீங்க, இல்லற வாழ்க்கையில சுகமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு நல்லதே நடக்கும். சுக்கிர பகவானின் அருள் உங்களுக்கு உண்டு. அதுபோல புதனுக்கு புத்தி அற்புதமா வேலை செய்யும். நீங்க படிக்காத மேதை அப்படின்னு கூட சொல்லலாம். மகர ராசி சில நேரத்துல படிப்பை இடையில விட்டுருப்பீங்க. ஏன்னா சனி பகவான் அந்த புத்தி திசை ஏதாவது வந்திருந்தது அப்படின்னா படிப்பை விட்டுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே நேரத்தில் புதனுக்கு இது நட்பு விடு. படிக்காத மேதையாக கண்டிப்பா நீங்க இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் படிச்சவங்களை விட படிக்காத நீங்க அற்புதமா புரிஞ்சுப்பீங்க, அற்புதமா அதை வெளிப்படுத்துவீங்க. 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிரனுக்கு இது யோக வீடு. புத்தியால நீங்க வேலை செஞ்சு உழைச்சி கஷ்டப்பட்டு சுக்கிரனுடைய அருளால எல்லா சுகபோக வாழ்க்கையும் நீங்க வாழ்வீங்க. அதனால இப்ப இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள்லாம் பெருசா எடுத்துக்காம இது ஒரு சிம்பிள், ஒரு சின்ன விஷயம், கடந்து போயிட்டே இருங்க. உங்களது பாதையை நோக்கி போயிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையில் நீங்களும் கண்டிப்பா ஜெயிக்க போறீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட போயிட்டுருங்க. சனி பகவான் பார்த்துப்பாரு. இங்க என்ன முக்கியம்னா எந்த ஒரு விஷயத்திலையும் பகுத்து ஆராய்ந்து அப்படின்னா ஆன்மீக அறிவியல் அந்த பகுத்து ஆராய்ந்து இல்லை, நேர்மையா இருக்கமா அல்லது பாவ புண்ணியங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கமா, சட்டத்துக்கு புறம்பா எந்த ஒரு வேலையை செய்யறோமா, இந்த விஷயத்துல பகுத்து ஆராய்ந்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில சனி பகவான் அப்படியே தூக்கி நிறுத்துவார். தொழில அமோகமான வளர்ச்சியை கொடுப்பார். இங்க சூரியனின் புதல்வன் சனி, சந்திரனின் புதல்வன் புதன். ஆனா சூரியனும் சந்திரனும் பகையா இருந்தாலும் நல்லா புரிஞ்சுங்க, அதாவது பெற்றோர்கள் பகையா இருந்தாலும் அந்த சூரியன் சந்திரனுடைய புதல்வர்கள் சனி புதன் உங்களுக்கு நட்பு வீடு. ஒரு விசித்திரம் இல்ல, அதுதான் இந்த கிரக அமைப்புகளுடைய சூட்சமம். அப்பா ஆத்தா தப்பு செஞ்சாலும் அதனுடைய பிள்ளைகள் இருக்காங்கல்ல சனியும் புதனும் நம்மளை அப்படியே தூக்கி நிறுத்துவாங்க, மகர ராசி நண்பர்களையும் தோழிகளையும். அதனால கவலைப்படாதீங்க. ஆனா என்னதான் சூரியனும் புதல்வனும் பகை வீடா இருந்தாலும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டோம். நம்ம பெத்தவங்களை நம்ம விட்டு கொடுக்கவே மாட்டோம். நம்ம தான் சண்டை போட்டுப்போம் பெத்தவங்களோட. ஆனா அடுத்தவங்க திட்டினாங்க அப்படின்னா நம்ம விட்டு கொடுப்போமா? அது போலத்தான் சூரியனும் சந்திரனும் பகை, புதனும் சனியும் நட்பு. அடுத்தது மகர ராசி அப்படின்னா இது ஒரு பெண் ராசி, நீர் ராசி. இது எல்லாமே உங்க வாழ்க்கையிலையும் கொஞ்சம் இந்த தொடர்பு இருக்கும். நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யலாம், லிக்விடு, ஆயில், கூல்ட்ரிங்க்ஸ், இது சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கலாம். அதுபோல கடல்ல கிடைக்கிற பொருட்கள் அதுவும் நீர் சம்பந்தப்பட்டது. மீன்பிடி தொழில், மீன் வியாபாரம், இப்படி கடல்ல கிடைக்கிற பொருட்களையும் நீங்க எடுத்து சேல்ஸ் பண்ணும்போது மிகப்பெரிய லாபத்தை அடையலாம். அதுபோல வாழ்க்கை பயணத்துல மான் சிங்கத்துக்கு இரையாவது வழக்கம். ஆனா கரையேற்ற முதல்ல மனுஷங்கள்ட்ட மாட்டிக்கும். அது மாதிரி சில நேரத்துல திடீர்னு சில சம்பவங்கள்ல அவசரமா தலையிட்டு இல்லைன்னா இறங்கி எதிர்பாராத தோல்விகளை நீங்க சந்திப்பீங்க வாழ்க்கையில. இதை உணரலாம். இங்க சனி பகவான் அதிபதிங்கிறதுனால நீங்க பொறுமையா யோசிச்சு இறங்குனீங்க அப்படின்னா ஜெயிச்சிருவீங்க. அவசரப்பட்டு இறங்குற எந்த ஒரு காரியத்திலையும் நஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை அடையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே நேரத்தில் எச்சரிக்கையா இருந்தீங்க அப்படின்னா இது மாதிரியான சிக்கலை நீங்க மாட்ட மாட்டீங்க. மான் நிதானமா இருந்தா சிங்கத்துக்கிட்ட மாட்டாம தப்பிச்சிடும். அது மாதிரி தான் நிதானமா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வர பிரச்சனையிலிருந்து ஈஸியா உங்களால தப்ப முடியும். இங்க எப்பொழுதுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி சீக்கிரம் கிடைக்கிற எந்த ஒரு பொருளுக்கும், வேலைக்கும், தொழிலுக்கும், பொன் பொருள் அல்லது கணவன் மனைவி, காதலன் காதலி, சீக்கிரம் ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் உண்டு. இது காதலுக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு மாதம் 2 மாதம் காதலிக்கிறீங்க அப்படின்னா அந்த காதல் நிலைக்காது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த காதல் நிலைக்காது. உங்கள் காதல் நிலைக்கணும், கல்யாணத்தில் போய் முடியணும் அப்படின்னா வருஷ கணக்கில் நீங்கள் காதலிச்சாகணும். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இப்படி காதலிச்சா மட்டும்தான் அது திருமணத்தில் போய் முடியும். உங்கள் வாழ்க்கையும் நிரந்தரமாக நிலைச்சு நிற்கும். எதையுமே அவசரப்பட்டு செஞ்சீங்க அப்படின்னா இது திருமணத்திலையும் சரி, வேலையிலும் சரி, தொழிலையும் சரி, வெளிநாட்டு வாழ்க்கை அல்லது கலைத்துறை, எந்த துறையாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறை, கன்ஸ்ட்ரக்ஷன் துறை, சீக்கிரம் கிடைக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் உங்களது பார்வையை பார்த்து செலுத்துங்க. மகரம் அப்படிங்கிறது கடல் வீடு, கடலால் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி உங்கள் மனசு எப்பொழுதுமே புது புது எண்ணங்கள், புது புது ஐடியாக்கள், புது புது செயல்கள் இதெல்லாம் வந்து போயிட்டே இருக்கும், நிற்காது. இந்த நிமிஷம் வீட்டில் இருப்பீங்க, அடுத்த செகண்டு அடுத்த டிஸ்ட்ரிக்டில் இருப்பீங்க, அடுத்த செகண்டு அடுத்த நாட்டில் இருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு பொருளை பற்றி திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு வேலையை பற்றி திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லைன்னா ஒரு தொழிலை பற்றி திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அடுத்த ஒரு அதிகாரியை பற்றி திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்படி உங்களது மனம் சுழன்று கொண்டே இருக்கும். எப்போதுமே ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பீங்க. நிறைய ஐடியாக்களை உங்கள் மனசில் சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதிகபட்ச ஐடியாக்களை கேட்டிருக்கிற ராசி மகர ராசியாக தான் இருக்கும். பல தொழில், பல வேலையை, பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்குள்ளாரே
பூத்திக்கிட்டே இருப்பீங்க. என்னைக்குமே சோர்வடைய மாட்டீங்க. விட்டா காசு இருந்தா, பணம் இருந்தா, செல்வம் இருந்தா உலகத்தில் உள்ள அத்தனை தொழிலையும் செய்யறதுக்கு ஆர்வமா இருக்கீங்க. உங்களால் சோர்வு அடையவே முடியாது, சோர்வு அடையவே மாட்டீங்க. வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சாலும், நஷ்டம் அடைஞ்சாலும், அவமானப்பட்டாலும், நிராகரித்தாலும், அதில் பாதாளத்துக்கு போனாலும் மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து நிற்கும் ராசி மகர ராசி. ஏன்னா சனி பகவான் நாங்கள்லாம் உழைப்ப சாப்பாடு மாதிரி சாப்பிட்டவங்க, கஷ்டத்தெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி மகர ராசி. நான் பார்க்காத அவமானமா? கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்து அவமானப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்குள்ளார சேர்ந்து எரிமலை மாதிரி வெடிக்க துடிச்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் உண்மை. எல்லாத்தையும் ஒரு மலையாக சேர்த்து வச்சு ஒரு நேரத்தில் வெடிப்பீங்க, எரிமலை மாதிரி. அன்னைக்கு ஜெயிப்பீங்க. ஏன்னா உங்களை அன்னைக்கு சனி பகவான் ஜெயிக்க வைப்பார். 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி யாரு? சனி பகவான். கும்பராசி உங்க ராசிக்கு அடுத்த ராசி. 2வது இடம். சனி பகவான் அதிபதியா வர்றார். அதிக அளவுல பணம் வச்சிருந்தாலும் திடீர்னு செலவாகும். மெயினா குடும்பத்துக்கு அதிக செலவு செஞ்சிருப்பீங்க. குடும்பத்துடைய கௌரவத்தை, மானத்தை காப்பாத்திருப்பீங்க. பல கடனை அடைச்சிருப்பீங்க. ஏன்னா தன குடும்ப வாக்குஸ்தானம். அதே போல உங்கள் வாழ்க்கை வாக்குஸ்தானத்தில் அதிகமாக உழன்று கொண்டு இருக்கும். வாக்கு சம்பந்தப்பட்ட வேலை, தொழில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது சம்பந்தப்பட்ட வேலையை தான் நீங்கள் எடுத்திருப்பீங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவீங்க. அப்புறம் திடீர் செலவுகள், பொருளாதாரத்தில் திடீர்னு பிரச்சனைகள், ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு உண்டு. சரி, நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உங்களது வாழ்க்கை துணை, கணவனோ மனைவியோ ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் வருகிறார். வாழ்க்கை துணை பற்றி சொல்கிற இடம் சந்திரனாக வருகிறது. அப்போ உங்களுடைய வாழ்க்கை துணை கலா ரசனை மிக்கவராக இருப்பார்கள். நல்ல மனசு கொண்டவங்களா இருப்பாங்க. நேர்மையோடு நீதியோடு இருப்பாங்க. எப்போதுமே நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களது அதிபதியும் சனி பகவான். ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய அந்த 7ஆம் இடத்து அதிபதி சந்திரன் இருக்கார்ல, அதனால் அவங்களும் நீதியோடும் நேர்மையோடும் உங்களுக்காக, உங்கள் வாழ்க்கைக்காக, உங்கள் வெற்றிக்காக கஷ்டப்படுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களை விட நிதானமாக யோசித்து செயல்படுறவங்க உங்களது துணையாக, உங்களது கணவனாக, மனைவியாக இருக்கலாம். அப்போ உங்களது வேகத்துக்கு, விவேகத்துக்கு அவரும் ஈடு கொடுத்து செயல்படுவார். வாக்கு சாதுரியம் நல்லாவே இருக்கும். சிந்திக்கிற திறன் நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களது துணையை எப்போதுமே விட்டுறாதீங்க. எல்லா விஷயத்துக்கும் ஈடுபடுத்திங்க. அவங்களுடைய துணையோட நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி மேல் வெற்றி தான் உங்களுக்கு. இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இப்போ நம்ம சொல்கிற விஷயத்தை நீங்கள் நம்புவீங்க. நம்ம கணவனை மதிக்கணுமா இல்லை மனைவியை மதிக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மதியுங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையும் எவ்வளோ பெரிய செயலாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஜெயிப்பீங்க. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் இந்த 3 விஷயம் தான் முக்கியம். இந்த 3 விஷயம் இல்லாத மனுஷன் எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்காங்க. எதிரிகள் இல்லா, கடன் இல்லா, நோய் இல்லா மனிதர்கள் வாழ்க்கையில் சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதில் தான் நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இறைவன் தான் ஒரே வழி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லதை அனுபவிக்கணும், நல்லதை செய்யணும், கட்டுப்பாட்டோட வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி ஆன்மீகம் தான். நம்முடைய முன்னோர்கள் ஆன்மீகத்தை தான் முதல்ல எடுத்து வைக்கிறாங்க. தவறு செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் இது மனுஷனுடைய இயல்பு. இப்போ நீங்களே எடுத்துக்கங்க. எந்த தவறு செஞ்சாலும் என்ன சொல்லுவீங்க? என் மனசால யாருக்கும் எந்த கெடுதலும் நான் நினைச்சதில்ல அப்படிங்கிறத சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்? தான் செய்யறது தப்பா சரியா அப்படின்னு கூட தெரியறதில்ல. இங்க இது ஒரு பெரிய சூட்சமங்க. நம்ம செய்யறதுல எதுங்க தப்பு, எதுங்க சரி அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இப்ப ஒருத்தவங்களை அடிக்கிறோம் அப்படின்னாலே அது தப்பா ரைட்டான்னு கூட நம்ம சிந்திக்கக்கூடிய நேரம் இருக்காது. நல்லதுக்காக அடிக்கிறோமா, கெட்டதுக்காக அடிக்கிறோமா, அவன் தப்பு செஞ்சதுக்காக நம்ம அவன் அடிக்கிறோமா, இல்ல நம்முடைய கோபத்துக்காக, நம்முடைய வலிமையை காட்டுறதுக்காக நம்ம அடிக்கிறோமா? இங்கதான் தப்பு ரைட்டு அப்படின்னு பாக்குறோம். ரொம்ப குழப்பம் இருக்கு இந்த விஷயத்துல. எது சரி எது தப்பு அப்படின்னு பல விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது. வாழ்ற வாழ்க்கையில ஓடுற ஓட்டத்துல தப்போ ரைட்டோ போயிட்டே இருப்போம். ஆனா யார் ஒருத்தன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் நடந்து போறது இயற்கை. ஆனா கீழே ஒருத்த பார்த்து எறும்பு கூட்டம் போகுதா, ஏதாவது ஜீவன் நடந்து போகுதா, அதை மிதிக்காம போகணும் அப்படின்னு நினைச்சா அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அப்ப இதை எல்லாரும் நம்ம கவனிக்கிறது இல்ல. என்னதான் நம்ம புண்ணியம் செஞ்சாலும் ஒரு பறவைகள் கூண்டையோ அல்லது ஒரு எறும்புகள் கூட்டத்தையோ கலைச்சோம் சிதைச்சோம் அப்படின்னா அது கூட பாவம் தான். ஆனா அந்த பாவத்தினுடைய அளவு இருக்கு, பெருசா சின்னதா அப்படிங்கிறது. அப்ப இந்த விஷயத்துல இருந்து நம்ம தப்பிக்கணும், அதுக்கு பரிகாரம் தேடணும் அப்படின்னா ஒரே இடம் கோவில் தான், தெய்வம் தான், ஆன்மீக வழிதான். இப்ப எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம்? நாம செய்யற தப்பு நியாயமா அநியாயமா அப்படின்லாம் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா யார் பார்க்கறாங்க, அதுக்கு சாட்சி இல்லை இப்படின்னு நினைச்சுக்கிறது. எந்த தப்பு செஞ்சாலும் அதை மறைக்க முயற்சி பண்றது. தப்பு செய்யறது கூட தப்பு இல்ல, தப்பு செஞ்சதை மறைக்கிறாங்களா அது மிகப்பெரிய தப்பு. அதுக்கெல்லாம் பரிகாரமும் இல்ல, வழிபாடும் இல்லை. ஏன்னா கர்மாங்கிறது மிக சூட்சமமான ஒரு விஷயம். பாவங்கள் செஞ்சா கேள்வி கேட்கும், தர்மம் செஞ்சா அந்த கேள்விக்கு பதில் சொல்லும். இப்ப யாருமே பார்க்காம செய்யற தப்பு எப்படி தெரியுமா இருக்கும்?
ஒரு கோவிலில் ஒரு மனுஷன் வரிசையில் நிற்கிறாங்க உண்டியல்ல காசு போடுறதுக்கு. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா நல்ல நோட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்து அந்த 100 ரூபா ஒரு கிழிஞ்ச நோட்டை அந்த உண்டியல்ல போடுறான். பின்னாடி இருந்தவர் ஒருத்தர் கூப்பிட்டு அந்த பணத்தை கொடுக்குறாரு. பணத்தை பார்த்தா 500 ரூபாய். ஆஹா, நம்ம கையால் போட சொல்றாரு இந்த பணத்தை அப்படின்ட்டு அந்த 500 ரூபாயும் போட்டுறாங்க. திரும்பி என்னங்க என்ன போட சொல்லிட்டீங்க, நீங்களே போட்டுருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, அது ஏன் பணம் இல்லை, உங்க பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்தது, அதை நீங்க கவனிக்கல, அதான் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா. அப்ப கிழிஞ்ச நோட்டை போட நினைச்ச அந்த மனுஷனுடைய 500 ரூபாய் நல்ல நோட்டு உண்டியலுக்கு போயிருக்கு. அப்ப இதுக்கு யார் காரணம்? யாருமே பார்க்கல அப்படின்னு நினைச்சாலும், ஆனா உண்மையாங்க நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது நிரூபிக்கப்படுதுல, அதுதான் வாழ்க்கை. யாருமே பார்க்கல அப்படின்னு நம்ம செய்யற தப்புக்கள் நம்முடைய கர்மாவா அங்க சேர்க்கப்பட்டிருக்கு. அதனால நமக்கு மேல நீதிமான் சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க நியாயமான வழியில தான் நீங்க சம்பாதிப்பீங்க. இன்னும் சொல்ல போனா உங்களது பூர்வ ஜென்ம சொத்து செல்வம் எதுவுமே முழுசா உங்களுக்கு வந்து சேராது. சுய உழைப்பால தான் நீங்க முன்னேற முடியும். அந்த உழைப்பு தான் உங்களை பெருமைப்படுத்தும். அது மூலியமா கிடைக்கக்கூடிய செல்வங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும். இது மகர ராசியினுடைய விதி. ஒரு வேலையை நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா முடிக்கிற வரைக்கும் சுறுசுறுப்பா இருப்பீங்க. பாதியிலே விட்டுட்டு போற பழக்கமே இருக்காது. அதனுடைய கரையை பார்த்துருவீங்க. உழைப்பின் முதல் வரிசையில யார் இருப்பாங்க? மகர ராசி நண்பர்கள். பொறுமை வரிசையில் யார் இருப்பாங்க? மகர ராசி. ஏன்னா பொறுமைக்கு அதிபதி மந்தன் அப்படின்னு கூட சொல்லலாம். சனி பகவான் ரொம்ப மந்தமா இருப்பார், ரொம்ப பொறுமையா செயல்படுவார். இன்னும் சொல்ல போனா நீங்க பொறுமையா இருக்கிறத பார்த்துட்டு சோம்பேறி அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அப்படி பொறுமைசாலிகள். வரவுக்கேற்ற செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் நீங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, ஆனா உங்களால் முடியாது. எப்பொழுதுமே ஒரு அட்டவணை போட்டு செயல்படக்கூடியவர்கள் என் அன்பு மகர ராசி நண்பர்களும் தோழிகளும். அந்த அட்டவணை தான் அவங்கள ஜெயிக்க வைக்கும். ஆனா இதுக்கு பாடங்கள் இருக்கு. ஏற்கனவே நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. எல்லாத்தையும் ஒரு கணக்கே இல்லாமல் செலவு பண்ணிருப்பீங்க. கணக்கே இல்லாமல் துரோகிகளுக்கும் நண்பர்களுக்கும் கூட இருந்தவங்களுக்கும் கணக்கே இல்லாமல் செலவு பண்ணிட்டு எல்லாத்தையும் இழந்திருப்பீங்க. இப்போ நினச்சிருப்பீங்க இவ்வளவு செலவு பண்ணிட்டோம். அதே நேரத்தில் இந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு அட்டவணை போட்டு நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா செலவுகளை குறைக்கலாம். செலவுகளை குறைக்கும் போது உங்களுக்கு வரக்கூடிய அந்த வருமானம் அதிக செலவுகளை ஏற்படுத்தாது, அதுவும் தேங்கி நிற்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு துரோகம் செய்யறதுக்கு சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் காத்திருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எப்படி உங்களை கவுக்கலாம், எப்படி உங்களை செலவில் வைக்கலாம், நஷ்டத்தில் விடலாம். ஒரு பொறாமை எப்பொழுதுமே உங்களை சார்ந்தவர்கள் சுற்றி இருக்கும். எப்பொழுதுமே உங்களை ஒரு பொறாமை கண்ணோட பார்ப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட பேசும்போது சிரிச்சு ரசித்து தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட இடத்துல நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா ஜெயிக்கலாம். அதுபோல் என்னைக்குமே சொந்த ஊரில் மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் இருக்காதீங்க, ஜெயிக்கவே முடியாது. வெளியூர் வெளிநாடு உங்கள் ஊரை விட்டு ஒரு 10-15 கிலோமீட்டர் தாண்டி இருங்க. ஊருடைய பார்வை எப்பொழுதுமே உங்கள் மேலே படக்கூடாது. எப்பொழுதுமே அப்படின்னா மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போகலாம். ஆனால் அந்த எண்ணங்கள் எது செஞ்சாலும் ஊருக்கு எல்லாத்துக்கும் தெரியுது அப்படின்னா அங்கே வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக உங்கள்கிட்ட சேரும். உங்களால் ஜெயிக்க முடியாமல் போயிடும். ஊரை விட்டு தள்ளி இருந்தீங்க அப்படின்னா எங்கேயோ இருக்காங்க எப்படியோ இருக்காங்க அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும். அதனாலே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உங்களுக்கு சனியும் சுக்கிரனும் புதனும் பலம் பெற்றிருந்தால் உங்கள் ராசியில் உங்கள் ஜாதக கட்டத்தில் உலக அங்கீகாரம் கிடைக்கும். உலகத்தில் பெயர் புகழ் கிடைக்கும். வெற்றி மேல் வெற்றி உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். லக்னத்துக்கு 2 குடையவன் சனி, லக்னத்துக்காரகனும் சனி, லக்னத்து அதிபதியும் சனி, அதுபோல யோகக்காரகன் சுக்கிரன், பாக்கியாதிபதி புதன். இவங்களால செல்வாக்கு, தனம், குழந்தைகள், வேலையில் பெருமை, அதிர்ஷ்டத்துல பங்கு, செல்வம், லாபம், கோடீஸ்வர வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை, விலை உயர்ந்த வாகனங்கள், மாளிகைகள், மாட மாளிகை, இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அமைப்பு 100% இருக்குது. மகர ராசிக்கு கண்டிப்பாக இதெல்லாம் உண்டு. ஆனால் எப்போ அப்படிங்கிறது தான் உங்கள் கையில் இருக்குது. இங்கே தான் உங்களது கர்மாவை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். அப்போ கடவுள் இருந்தால் கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னா கடவுள் கொடுக்கறதுக்காக இல்லை, நல்லதையும் கெட்டதையும் உங்களுக்குள்ளாரே கொடுத்துட்டாரு. உழைப்பையும் அந்த உழைக்கிறதுக்கான வேலை தொழிலையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு. எல்லாமே உங்கள் கையில். இந்த உலகமே சுதந்திரமாக உங்கள் கையில் கொடுத்தாச்சு. இதில் ஜெயிச்சு இங்கே இருக்கிற அந்த செல்வங்களையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அடையக்கூடியது உங்கள் கையில் இருக்குது. ஆனால் அந்த ஆண்டவன் துணையோட அதை செஞ்சீங்க அப்படின்னா சீக்கிரம் ஜெயிக்கலாம். சனி சுக்கிரன் புதன் வலுவாக இருக்கும்போது மனம் தளராத வாழ்க்கை உங்களுக்கு அமையும். கலைகளில் சிறந்து விளங்குவீங்க. பணத்தாலும் உழைப்பாலும் பல பேருக்கு உதவி செய்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். 4 பேரை முன்னேற்றணும், 4 பேர் நம்மளை புகழ்ந்து பேசணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். குடும்பம், சமுதாய வாழ்க்கையில் பெயரையும் புகழையும் அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிறைய உண்டு. அப்போ ஆன்மீக பலத்தோடு நேர்மையாக உண்மையாக உழைச்சி பாருங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நீங்கள் சொல்லலாம் ஆன்மீக பலத்தோடு ஏன் அப்படி இருக்கணும், உழைச்சாலே நடக்குமே அப்படின்னா 100% நமக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஆன்மீக சிந்தனை வேண்டும். ஏன் ஆன்மீக சிந்தனை இதில் எங்கே வருது? ஆன்மீக சிந்தனை உழைப்பு தானே முக்கியம். அப்படின்னா என்னதான் உழைச்சாலும்
ஒரு நிம்மதி வேணும், ஒரு அமைதி வேணும், ஒரு தெளிவு வேணும். மனசுக்கு குழப்பம் இருக்கக்கூடாது. இந்த அமைதி, தெளிவு, நல்ல சிந்தனையை கொடுக்கக்கூடியது தான் ஆன்மீகம். எந்த அளவுக்கு நம்ம மனசை தெளிவாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் உழைக்க முடியும், நல்லா புதுசாக யோசிக்க முடியும் இந்த காலகட்டத்தில். அப்போ நம்ம மனசை அமைதியாக வச்சுக்கிட்டா தான் அதெல்லாம் நடக்கும். அதுக்குத்தான் இந்த ஆன்மீக சிந்தனை. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் ஆன்மீக சிந்தனை உங்கள் வாழ்க்கையில் உங்களை முன்னேற்றும். அதே நேரத்தில் சனியும் புதனும் பலம் கொண்டு இருந்தால் அவமானங்களை, நஷ்டங்களை, கடன் அதிகரிக்கும். இதெல்லாமே பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்கும். செவ்வாய் பலத்தோடு இருந்தால் உற்சாகத்தோட வேலை செய்வீங்க, தொழில் செய்வீங்க, படிப்புலாம் நல்ல வெற்றி பெறுவீங்க, பெரிய பெரிய வேலை கிடைக்கும், பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும், பதவி கிடைக்கும். 55 வயசுக்கு மேலே சனி திசை வரும்போது உங்களது முதுமை கூட இளமையாக மாறி இனிமையை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் இங்கே என்ன முக்கியம் அப்படின்னா, உங்களை தேடி எது வந்தாலும் நீங்கள் உண்மையாக உழைச்சி அதன் மூலயமா வரணும். அதுதான் முக்கியம். இதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சாதாரணமாக இல்லை, அடி மனசில் வச்சுக்கோங்க. எதெல்லாம் உங்கள் முயற்சி இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் உங்களை தேடி வந்ததோ அதெல்லாம் ஆண்டவன் கொடுத்த பரிசு. எதையெல்லாம் உழைச்சி போராடி உண்மையா சேர்த்தீங்களோ அடைஞ்சிங்களோ அதெல்லாம் உங்களுடைய வாழ்வுக்கும் துன்பத்துக்கும் கர்மாவுக்கும் கிடைச்ச மூலதனம், ஆதாரம், உங்களுடைய சொத்து. ஆண்டவன் கொடுத்த பரிசை நம்ம சொத்துன்னு வச்சுக்க கூடாது. அதை தான தர்மம் செய்யறது சிறந்த சிந்தனை. தான தர்மம் செய்யறதுக்கு புண்ணியம் வேணும், அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு, அதை நம்ம தான தர்மம் செஞ்சிருவோம் அப்படின்னு செஞ்சிடணும். நம்ம போராடி நேர்மையா சம்பாரிச்ச சொத்தை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். அதை கண்ணாப்பின்னு செலவு பண்ணக்கூடாது. ஆடம்பரமா வாழலாம், உல்லாசமா வாழலாம், அதே நேரத்தில் சிந்திச்சு செயல்படுத்தணும். அந்த சொத்தை நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், சொத்துக்கள் சேர்ந்துகிட்டே தான் இருக்கும். எவ்வளவு செலவு பண்ணாலும் அந்த சொத்து உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி உங்களை தான் சுத்தி வரும். யாராலையும் அழிக்க முடியாது, அதை யாராலையும் கெடுக்க முடியாது. அந்த சொத்து உங்களை மட்டும் இல்ல, நேர்மையா உண்மையா உழைச்சி கிடைக்கக்கூடிய சொத்து 7 தலைமுறைக்கும் கூடவே வரும். அதனால எல்லாருமே இப்படிதான் நேர்மையா உழைச்சி போராடி சம்பாதிக்கிறாங்களா, முன்னேறாங்களா அப்படின்னா இங்கதான் கர்மா நம்முடைய வாழ்க்கையில முன்னாடி வந்து நிக்குது. கடந்த கால கர்மா எப்படியோ, நாம வாழ்ந்த வாழ்க்கை எப்படியோ, நாம என்ன விதைச்சோமோ அதுதான் இந்த ஜென்மத்துல இந்த வாழ்க்கையில வந்து அமையும். அதனால நம்முடைய செயல்கள் நல்லதை செய்யணும், நல்லதை கொடுக்கக்கூடியதா இருக்கணும், 4 பேருக்கு உதவியா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல இறைவன் மேல நம்பிக்கை வைக்கணும், அன்பை செலுத்தணும். இரண்டாவது, எந்த ஒரு பாவ செயலும் செய்யறதுக்கு முன்னாடி சிந்திக்கணும், பயப்படணும். இது எப்போதுமே நமக்கு திரும்பி கிடைக்கக்கூடிய பாவங்கள். அதனால நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஒழுக்கத்துல சிறந்து யார் எங்க கொண்டு போய் விட்டாலும், எந்த கெட்ட விஷயத்துல சேர்த்து விட்டாலும் நம்முடைய புத்திக்கு வெளில வந்துடணும். இதுதான் இனிமே நடக்கக்கூடிய கர்மாவுக்கு நாம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள். நமக்கு இனிமே நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து நடக்கணும். அப்ப இது மாதிரியான விஷயங்களை கடைபிடிச்சோம் அப்படின்னா புதிய பாவங்களை சேர்த்துக்காம பழைய பாவங்களுக்கு நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா சீக்கிரம் அதை அனுபவிச்சு முடிச்சிடலாம். புதிய கர்மவனையை நம்ம சேர்த்துக்க கூடாது. அப்ப இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க முடிவு பண்ணணும். வாழ்க்கையில ஜெயிக்கணும், செல்வங்களை சேர்க்கணும், அந்த செல்வம் 7 தலைமுறைக்கு நிலைச்சு நிற்கணும் அப்படின்னா நேர்மை, உண்மையான உழைப்பு, 4 பேருக்கு உதவி, இந்த 3 மட்டும் கடைபிடிச்சிங்க. அது கூடவே ஆன்மீக சிந்தனை. ஏன் இது 3க்குள்ளார வராது அப்படின்னா அது பொதுவாகவே எல்லா விஷயத்திலையுமே இருக்கணும். அப்பதான் அங்க ஒரு திருப்தி கிடைக்கும் நமக்கு. அதனால கடவுள் மேல அன்பு, மரியாதை, நம்பிக்கை இதெல்லாம் வச்சு பாவ செயலை தவிர்த்தோம், ஒழுக்கமா வாழ்க்கையில வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மள யாராலையும் தடுக்க முடியாது, நம்ம ஜெயிக்கிறத யாராலையும் கெடுக்க முடியாது. இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னா கடவுள் மேல பக்தி இருக்கணும். அந்த பக்தியை நமக்கு உதவி செய்யும். இந்த கர்மாவுடைய பிடியில சிக்கி இதுதான் தலைவிதி அப்படின்னு கஷ்டப்படாம துன்பப்படாம இந்த விதியவும் இந்த கர்மாவையும் நம்ம நீக்கலாம். நாமளும் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம். நமக்கான வாய்ப்பும் இன்னும் 100% இருக்கு, கொஞ்சம் கூட குறையல அப்படின்னு நம்பிக்கை இருக்கும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. அதுக்குதான் இந்த ஆன்மீக சிந்தனை நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியம். இந்த ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறது வழிபாட்டு முறைகள் ரொம்ப முக்கியமானது. நம்ம தலையெழுத்த கண்ணாப்னான்னு ஆண்டவன் எழுதி வச்சிருந்தாலும், பிரம்மன் எழுதி வச்சிருந்தாலும் அதை ஒருமுகப்படுத்துறதுக்கு இறைவனே நமக்கு புத்தியவும் கொடுத்திருக்கார், மதியவும் கொடுத்திருக்கார். அதனால அந்த நம்பிக்கையோட விதி எப்படி விளையாண்டாலும் நம்முடைய மதியால நிதானமா, பொறுமையா, ஆன்மீக பலத்தோடு எந்த கடவுளை, எந்த தெய்வத்தை எப்படி வணங்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இதை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி நம்ம பக்கம்தான். அதனாலதான் இங்க கடவுளோட கோவிலோட பரிகாரங்களையும்
நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பல அற்புதமான சக்தியை கொண்டதுதான் நம்முடைய பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை நம்ம முழுசா நம்பி எந்த செயல்ல ஈடுபடுறோமோ, எது நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா வெற்றியை அடைய முடியும். இந்த பிரபஞ்சம் நீ எதை செய்யறியோ அதே திருப்பி கொடுக்கும். அது உங்க உடலுக்கும் பொருந்தும். எல்லாரும் சொல்லுவோம் அண்டத்துல இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம உடலும் ஒரு பிரபஞ்சம் தான். எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லையே இல்லையோ அந்த மாதிரி நம்முடைய உடலுக்கும் எல்லை இல்லை. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற மனசு இருக்குல்ல, அதுக்கு எல்லை உண்டா? நினைச்சு பாருங்க. இந்த மனசு எங்க வேணாலும் போகும், இந்த பிரபஞ்சத்தோட எல்லைக்கு வேணாலும் போகும். நம்ம கடவுள், தெய்வம், ஆன்மீகம் இதெல்லாம் எதை வச்சு வணங்குறோம்? இந்த பிரபஞ்சத்துடைய எல்லை தான் அந்த இறைவன். அப்ப இந்த பிரபஞ்சமும் நம்முடைய உடலும் மனமும் ஒண்ணு. அதனால நம்முடைய உடலை ரொம்ப பாதுகாக்கணும். உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் முறையான உணவு ரொம்ப முக்கியம். முறையான உணவை நீங்க சாப்பிடல அப்படின்னா ஆரோக்கியம் கெடும். இதுதான் மனசுக்கும் உடலுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை. இதுதான் பிரபஞ்ச விதி. அதனால ஆன்மீக ரீதியா செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் இந்த பிரபஞ்சத்தோட தொடர்புடையது. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம வீட்டுல தீபம் ஏத்தி சூடம் ஏத்தி கும்பிடுறோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு தொடர்புடையது. அந்த பிரபஞ்சம் வரைக்கும் அது எட்டும். அந்த சக்தி உங்களுக்கு நேரா வந்து கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தை நம்ம நேரடியா தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய பூஜை முறை, பரிகார முறை, நம்முடைய தியானம், மந்திரம் இதுதான் காரணம். அது மட்டும் இல்ல, ஆன்மீக ரீதியா சொல்ற இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது நேரடியா இந்த பிரபஞ்சத்தை தொடர்பு படுத்துறது, நேரடியா கடவுளை பார்க்கக்கூடிய விஷயம், நேரடியா நம்முடைய எண்ணங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அந்த எண்ணங்களுக்கு பதில் கொடுக்க பிரபஞ்சம் தயாராகிறதுக்கும் ஒரு முன்னோடி தான் இந்த தியானம், மந்திரம், ஆன்மீக சிந்தனை. அதனால தயவு செஞ்சு பிரபஞ்சத்தை நம்புங்க, முழுமையா நம்புங்க. இங்க வந்து எந்த அளவுக்கு பிரபஞ்சத்தை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு கடவுளை நம்புவீங்க. எந்த அளவுக்கு கடவுளை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை நம்புவீங்க. எந்த அளவுக்கு உங்களை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி நிச்சயிக்கப்படும். எதை கேட்டாலும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தான் இந்த பிரபஞ்சம். அதனால அந்த பிரபஞ்சத்தை நம்ம வசப்படுத்தினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். எதுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பிரபஞ்சம், கர்மா அப்படின்லாம்? இங்க நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல. எதுக்காக நம்ம நம்பணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த ஒரு புரிதல் வேணும், இந்த ஒரு ரகசியம், இதெல்லாம் ஒரு சூட்சமம் மாதிரி. எதுக்குமே ஒரு தொடர்பு வேணும்ல. நீங்க கோவிலுக்கு போங்க, தெய்வத்தை வணங்குங்க, உங்களுக்கு நல்லது நடந்துரும் அப்படின்னு சொல்றதை விட ஏன் கோவிலுக்கு போகணும்? இந்த பிரபஞ்சம்னா என்ன? இந்த பிரபஞ்சத்துக்கும் தெய்வத்துக்கும் என்ன தொடர்பு? இந்த தெய்வத்துக்கு நமக்கு என்ன தொடர்பு ஏற்படும்? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல. அதனாலதான் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தெளிவா சொல்றோம். இதை புரிஞ்சிக்காம இந்த வீடியோ லாங்கா இருக்குன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அதை பத்தி நமக்கு கவலை இல்ல. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு வேற வீடியோ பாருங்க. டைம் கிடைக்கும் போது இந்த வீடியோ பார்க்கலாம். ஆனா இது எப்போதுமே இருக்கக்கூடிய வீடியோ, எத்தனை வருஷம் ஆனாலும். அது மாதிரி வாரி வழங்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். போய் நின்றுகிட்ட பிரபஞ்சமே எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துறாது. அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அதுதான் இந்த பரிகார முறை, பூஜை முறை, தியான முறை, மந்திர முறை. அதனால இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு வித கர்மாவால தான் நம்ம மீண்டும் பிறப்படுத்திருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏதோ விட்ட குறை தொட்ட குறை, எங்கேயோ தப்பு பண்ணி அதை சரி பண்ணி அப்புறம் தப்பு பண்ணி சரி பண்ணி மீண்டும் மீண்டும் பிறப்படுத்திக்கிட்டே இருக்கும். புல்லாகி பூண்டாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஏதோ ஒரு பிறப்பை எடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் கர்மா. ஒவ்வொரு பிறப்புக்கும் பின்னாடி ஏதோ ஒரு சாபம் இல்லைன்னா வரம் கண்டிப்பா இருக்கும். அதையெல்லாம் முறைப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை முறைப்படுத்தணும், ஆன்மீகத்துல பயணம் செய்யணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில ஜெயிச்சா மட்டும்தான் அங்க மரியாதை. ஒரு முறை வேணா ஜெயிச்சு பாருங்க. இந்த உலகம் எப்படி உங்களை மதிக்குது அப்படின்னு நீங்க அப்புறம் தான் தெரியும். ஜெயிச்சவங்களுக்கு தான் தெரியும் இது ஒரு சொர்க்கம் அப்படின்னு நினைப்பீங்க. எந்த அளவுக்கு வாழ்க்கையில இந்த பிறவியை ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு வெறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விரும்புவீங்க. எத்தனை பிறவி எடுத்தாலும் எப்படி நம்ம பிறக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் சாத்தியமாக்கக்கூடிய வலிமை இந்த ஆன்மீகத்துக்கு மட்டும்தான் உண்டு, இந்த ஜோதிடத்துக்கு மட்டும்தான் உண்டு. உங்க ராசிக்கு என்ன கோவில் தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால 10ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் வராரு. மத்திய பகுதியில ஒரு 40 வயசுக்கு மேல சொந்த தொழில இறங்குவீங்க. இல்லைன்னா உங்க வேலையில பெரிய பதவி கிடைக்கும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத பெரிய பதவி கண்டிப்பா கிடைக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில, அதாவது கட்டிட கலையில, அந்த தொழில பெரிய லாபத்தை ஈட்ட முடியும். டெக்னாலஜியில பெரிய வளர்ச்சி அடைய முடியும். நான் சொன்ன மாதிரி நீர் தொழில அபரிதமான லாபத்தை அடைவீங்க. பணமும் புகழும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். உயர்ந்த பதவி யோகம். சுக்கிரனுடைய ஆதிக்கம் காரணமா கலைத்துறையில பெரிய அளவுக்கு சாதிப்பீங்க. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு குரு அதிபதியா வர்றதுனால உங்க வாழ்க்கையில கடைசியா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட
செலவு செய்வீங்க. இன்னும் சொல்லப்போனால் கோவில் கட்டலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். கோவிலுக்கு தானம் செய்யலாங்கிற எண்ணம் இருக்கும். கோவிலுக்கு வரவங்களுக்கு அன்னதானம் செய்யலாம் தினமும் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகிட்டே இருக்கும். கோவிலுக்கு ஏதாவது செய்யணும், ஆன்மீக பாதையில் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஆன்மீகத்தால் நீங்கள் பெரிய அளவுக்கு புகழையும் பெயரையும் அடைவீங்க அப்படின்னா சனியினுடைய பூரண ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்தது தான் காரணம். அதனால தான் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்கிறோம். நல்ல கர்மாவை அதிகமாக இந்த ஜென்மத்தில் நீங்கள் சேர்த்துப்பீங்க. மகர ராசியில் பிறந்ததால் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். மகர ராசியில் பிறந்தாலே திருமாலுக்கிட்ட மாறாத பக்தி, சிவன் கிட்ட தீராத ஆசை, இதெல்லாமே உங்களுக்கு எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களை அறியாமல் இந்த ஆர்வமும் ஆசையும் பக்தியும் வந்துக்கிட்டே இருக்கும். கடல் என்பது சனி பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. மகரக்கடல் அப்படின்னு கூட சொல்றது உண்டு. பார்க்கடல்ல தான் மகாவிஷ்ணு சயனக்கோலம் கொண்டிருக்கிறார். அதனால மகாவிஷ்ணுவையும் அரங்கநாத பெருமாளாக சேவை செய்கிற கோவிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. அப்ப சிவன் கோவிலுக்கு போகலாம், பெருமாள் கோவிலுக்கு போகலாம், மகாவிஷ்ணு கோவிலுக்கு போகலாம். மகர ராசி நண்பர்கள்லாம் உங்களுக்கான கர்மா கோவில் இது, இங்கெல்லாம் போயிட்டு வாங்க. முக்கியமா எங்க போகலாம் அப்படின்னா திருக்கடல் மல்லை அப்படிங்கிற மாமல்லபுரம் ஸ்தல சயன பெருமாளை போய் வழிபட்டு வாங்க. வாழ்க்கையில் ஒரு நாளாவது வந்துட்டு போவீங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இடம் அது. அடுத்து பார்த்தோம்னா உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்களைச் சேர்ந்த நண்பர்களும் தோழிகளும் எந்த கோவிலுக்கு போகலாம்? உங்களுக்கான கர்மா கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்கோளூரில் அருள் புரியும் வைத்தமாநிதி பெருமாளை வழிபட எல்லா நலமும் பலமும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தோம்னா திருவோண நட்சத்திர நண்பர்கள் திருப்பதி வெங்கடாஜலபதி வெங்கடேச பெருமாளை போயிட்டு வணங்கிட்டு வாங்க. அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். இதுதான் உங்களுடைய கர்மா கோவில். அவிட்டம் நட்சத்திர நண்பர்கள் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தை சேர்ந்த நண்பர்கள் சிக்கல் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற ஆவராணியில வீற்றிருக்கும் ஸ்ரீ ரங்கநாதரை தரிசிச்சுட்டு வாங்க. எல்லா வளமும் நலமும் நடக்கும். மொத்தமாகவே இந்தந்த நட்சத்திர நண்பர்கள் இந்த கோவிலுக்கெல்லாம் போகலாம். பொதுவாகவே மகர ராசி நண்பர்கள் எல்லாருமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி மாமல்லபுரத்துக்கு போயிட்டு வாங்க, திருப்பதி பெருமாளை சந்திச்சுட்டு வாங்க, மகாவிஷ்ணு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இது எல்லாமே உங்கள் கர்மாக்குரிய கோவில்கள். அடுத்தது பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க சாஸ்திரத்துல பரிகாரம்லாம் சொல்லல, பரிகாரம்னு ஒண்ணு ஜோதிட சாஸ்திரத்துல இல்ல, அதெல்லாம் இல்லாமலா இத்தனை கோவில்கள் இருக்கு, இவ்வளவு தான தர்மங்கள் செய்ய சொல்றாங்க, ஒவ்வொரு கோவில்லையும் தர்மங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பரிகாரங்கள் இருக்கு. ஜோசியக்காரங்களே நிறைய பேர் பரிகாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா பரிகாரங்கள் அப்படிங்கிறது இல்லாம எதுவுமே இல்லை. ஆனா பரிகாரமா நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கறதா முக்கியம். ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதுக்கு ஈடான பரிகாரங்கள் செய்யும் போதுதான் அதுக்கு பரிகாரமா அமையும். கஷ்டங்கள் பலமா இருக்கு, துன்பங்கள் பலமா இருக்கு, அதை போக்குறதுக்கு ஈஸியா ஒரு பரிகாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தப்பா போயிடும். அந்த பரிகாரம் பலிக்காது. இந்த விஷயத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நோயின்னு இருந்தா அதுக்கு மருந்து அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு, இல்லாமலா இருக்கும். ஆனா எந்த மருந்து அப்படிங்கிறது தான் பரிகாரத்துல மிக முக்கியமானது. இங்கேயும் சில முக்கியமான விஷயம் உண்டு. நோய்களை கட்டுப்படுத்தலாமே தவிர சில நோய்கள் சுத்தமா கட்டுப்படுத்த முடியாது, தீராது. வாழ்க்கை முழுவதும் அந்த நோய்களுக்கான மருந்து நம்ம சாப்பிட்டு தான் இருக்கணும். அப்படி சில நோய்கள் இருக்கு. அந்த நோய்களுக்கெல்லாம் அதிக காலம் பிடிக்கும். சில நோய்க்கு உடனே சாப்பிட்டா உடனே சரியாயிடும், சில நோய்க்கு அதிக காலம் பிடிக்கும். அதிக காலம் மருந்து சாப்பிட வேண்டியது இருக்கும். ஏன் சாவர வரைக்கும் கூட மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கணுங்கிற சூழ்நிலை வரும். சில நோய்களுக்கு மருத்துவமே இல்லை. இதை ஒரு எடுத்துக்காட்டா வச்சுங்க. அப்படிதான் பரிகாரங்களும். அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய கர்மா தான். நாம செஞ்ச அந்த கொடுமைகள் தான் இன்னைக்கு இது மாதிரியான கஷ்டங்கள்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப அதுக்கான பரிகாரங்கள் எது மாதிரி நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து செய்யணும். அதாவது தெரிஞ்சே செஞ்ச தவறுகள், துரோகங்கள், பாவங்களுக்கெல்லாம் என்னைக்குமே பிராயச்சித்தமே இல்லை. ஆனா மரணத்துக்கு ஈக்குவலான பரிகாரங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல கூட உங்களுக்கு விடுதலை உண்டு. அதனால எந்த ஒரு துன்பத்தில இருந்தும் ஈஸியா தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்காம மனசு வருந்தி வரக்கூடிய தண்டனையை ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா இறைவன் கண்டிப்பா மன்னிப்பார். ஓடி ஒளிஞ்சிங்க அப்படின்னா துரத்துவார், அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டார். அப்ப நம்மளா ஏத்துக்கிட்டு அந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும், மனம் வருந்தி செய்யணும். எவ்வளவு பெரிய பாவங்கள் தெரிஞ்சே செஞ்சாலும் பரிகாரத்தால சரி பண்ணிடலாம். பணத்தால, யாகங்களால, மந்திரங்களால அல்லது ஆண்டவனுக்கு வெள்ளி தங்க காசு ஆபரணங்கள் பணம் கொட்டுனா பரிகாரம் செஞ்சா சரியாயிடும், ஆண்டவனை திரும்பி பார்க்க வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது. பாவங்களை கரைக்கிறதுக்கு ஒரே வழி மனம் வருந்துறது தான், கண்ணீர் தான். நம்மளால அடுத்தவங்க அழுதா அது பாவம், மனம் மருந்தி நாமளே அழுதா அது பரிகாரம். அதுதான் தீர்வு. தயவு செஞ்சு இதை நீங்க புரிஞ்சுக்கணும். எதிர்பார்க்காத நடக்கிற எல்லா விஷயங்களும் தோஷம் தான், பிரச்சனைகள் தான், துன்பங்கள் தான். வர துன்பங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த தோஷத்தை முழுசா நம்ம பரிகாரத்தால போய்க்கலாமா அப்படின்னா முடியாது. மிகப்பெரிய ஹோமங்களோ பரிகாரங்களோ செஞ்சுதான் தோஷ நிவர்த்தி ஆக்கணும் அப்படின்லாம் இல்ல. எல்லா பரிகாரங்களும் பூஜைகளும் தோஷத்தோடைய தாக்கத்தை குறைக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும், யாருக்கும் பயப்படக்கூடாது, எந்த தடையும் நமக்கு ஏற்படக்கூடாது,
நல்லபடியா நல்ல வழியில சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆன்மீக வழியில இந்த 2 விஷயங்களை கடைபிடிங்க. 2 விஷயங்கள், இதுதான் பரிகாரம். முதல்ல உங்க வீட்டை சுத்தமாக்கி தினமும் காலையிலயும் மாலையிலயும் பூஜை செய்யுங்க, விளக்கேத்துங்க. பூஜை அறையில பூஜைக்கு தேவையான பொருள் மிக மிக முக்கியமானது. ஏன்னா நேர்மறை சக்திகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். கந்திஷ்டி, எதிர்மறை சக்திகள், பொறாமை, இதெல்லாம் நம்ம வீட்டை சுத்தி அடிக்கடி இருக்கும். அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல எப்போதுமே பூஜை அறையில நம்ம தீபம் ஏத்தி ஆகணும். அது மாதிரி அங்கிருந்து வரக்கூடிய வாசனைகள் எதிர்மறை சக்திகளை விரட்டி நேர்மறை சக்தியை கொண்டு வரணும். நம்ம வாழ்க்கையில ஆன்மீக சிந்தனை, அமைதி, தெளிவு, அன்பு, பொறுமை இதெல்லாம் தரக்கூடியது நம்முடைய பூஜை அறை தான். ஒரு 10 நிமிஷம் அங்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா தெளிவா ஆயிடுவீங்க. அப்புறம் நடக்கிறது எல்லாமே தெளிவா இருக்கும், நீங்க செய்யறது எல்லாமே தெளிவா செய்வீங்க. அதனால பூஜை அறையை கவனமா வச்சுங்க. இந்த பொருட்கள் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துங்க. சுத்தமான நெய், விளக்கு, அப்புறம் பஞ்சகாவியத்தில் செய்யக்கூடிய விளக்கு, அகர்பத்தி, சாம்பிராணி. பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பசுமாட்டு நெய், சாணம், கோமியம், தயிர், பால், இதை வச்சு செய்யற பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துங்க. முடிஞ்சா 7 வகை திரி, தாமரை தண்டு திரி, எருக்கந்திரி, இப்படி 7 வகை திரி இருக்கு. கற்பூரம், பச்சை கற்பூரம் மிக முக்கியமானது, பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளது. அப்புறம் தீப எண்ணெய்கள், நெய் எப்படி சுத்தமா கலப்படம் இல்லாம இருக்கணுமோ அந்த மாதிரி எண்ணெயும் கலப்படம் இல்லாத எண்ணெயா இருக்கணும். குறிப்பா பஞ்சதீப எண்ணெய் இருந்ததுன்னா பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்துருவீங்க. அதனால பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டுல கண்டிப்பா இருக்க வேண்டிய பொருட்கள், எப்படி சாப்பாட்டுக்கு மளிகை ஜாமான் நம்ம வீட்டுல இருக்கோ அந்த மாதிரி இந்த பொருள்லாம் நம்ம வீட்டுல இருக்கும்போது நேர்மறை சக்திகள் குவிஞ்சு கிடக்கும், செல்வங்கள் சேரும். முதல்ல நம்ம மனசுல அமைதியும் நிம்மதியும் இருந்தாதான் நம்ம முயற்சியை பண்ண முடியும். அது கிடைக்கணும் அப்படின்னா இந்த பொருள்லாம் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு தேவை. இந்த தரமான சுத்தமான பொருள் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி அத்தனையும் தரமான பூஜை பொருட்கள், அது மட்டும் இல்ல உணவுப் பொருட்கள் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. நம்பிக்கை இருந்தா இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க. அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சொல்லப்போனா கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் உங்கள் ராசிக்கான கோவில்களை தேர்ந்தெடுத்துக்குங்க. எப்படி பாக்கெட்ல பணம் இல்லைன்னா ஏடிஎம் போய் ஆகணுமோ அந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தா, நிம்மதியை இழந்தோம் அப்படின்னா கோவிலுக்கு போறத வழக்கமா நீங்க வச்சுங்க. இப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னா இதுதான் பரிகாரம். இந்த விஷயங்கள்லாம் தோஷத்தை குறைச்சிரும். இதுதான் வாழ்க்கையில ஒரு எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறது. இதுதான் இந்த உலகத்துல பொதுவாகவே எல்லாருமே திறமை உடையவங்க தான். ஆனா எல்லாரும் எல்லா விஷயத்திலையும் திறமையா இருக்க முடியாது. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொருத்தவங்க திறமையா இருப்பாங்க. அப்ப அந்த திறமை எது அப்படின்னு அடையாளப்படுத்தி அதை கண்டுபிடிச்சு நம்ம வளர ஆரம்பிச்சிடணும். அந்த வழிமுறைகளை கண்டவர்கள் வெற்றியின் முதல் படி ஏறிக்கிட்டு இருக்காங்க. கடும் உழைப்பு அப்படிங்கிறது 2ஆம் படி தான். முதல் படினா என்ன தெரியுமா? 100 பேர் பிடிச்சி இழுத்தாலும், 1000 பேர் தடுத்தாலும், 1,00,000 பேர் உன்னால முடியாது, அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொன்னாலும், என்னுடைய கனவை நிஜமாக்க, வாழ்க்கையில ஜெயிக்க என்னால மட்டும்தான் முடியும்னு எல்லாரையும் வரிசையில நிக்க வச்சுட்டு முதல் படி ஏறாம பாரு. அந்த முதல் படி தான் தன்னம்பிக்கை. அதுக்கப்புறம் தான் 2வது படி உழைப்பு. அப்புறம் அவமானம், கௌரவம், இதெல்லாம் அடுத்தடுத்த படிக்கட்டுகள் வரும். தோல்வி ஒரு படியில வரும். இந்த உலகத்துல எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் தோத்து போறாங்க அப்படின்னா, தோத்தவங்க விழுந்து கிடக்காம மறுபடியும் எழுந்திருச்சு முயற்சி பண்றாங்க அப்படின்னா அதுதான் தன்னம்பிக்கை. ஆனா திறமையே இல்லாதவங்க தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அங்கதான் கிடைக்கக்கூடியது தோல்வி, தோல்விக்கு மேல் அவமானம். அதனால தன்னுடைய தன்னம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி யார் எது சொன்னாலும் அவங்கள ஒதுக்குங்க. குமரிக்கரையில திருவள்ளுவர் எப்படி நிக்கிறார் அந்த மாதிரி உயர்ந்த நில்லுங்க. தன்னம்பிக்கையோட பொறுமையும் தலைமை பண்புகளும் இருந்தா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. பணம் சம்பாதிக்கிறது மட்டும் வெற்றி இல்ல, பணத்துக்கு அடுத்ததும் வெற்றி தோல்வி இருக்கு. நேர்மை, கௌரவம், சுயமரியாதை இதெல்லாம் கூட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது தான், நிர்ணயிக்கக்கூடிய புள்ளிகள் இதெல்லாம். அதனால ஏழ்மையில நேர்மை அப்படிங்கிறது பாராட்டக்கூடியது. இங்க நேர்மை, உழைப்பு, ஆன்மீக சிந்தனை இது இருந்தாலே போதும், வெற்றி உங்களுக்கு தான். கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க வாழ்க்கையில. ஆனா நேர்மைக்கே ஏழ்மை பரிசு அப்படின்னா இந்த சமூகம் தவறான பாதையில போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏழ்மையா இருக்கிறவனை எப்பொழுதுமே அடக்கி வச்சிருக்கிறது, முன்னேற விடாம தடுக்கிறது சமூகம். அப்படின்னா அடுத்த ஆள் இல்ல, நம்ம கூட இருக்கிறவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. அப்போ இங்க எதிரி யாரு? நம்முடைய சமூகம் தான். அதனால நம்ம ஜெயிக்கணும்னா நாம எப்பொழுதுமே இப்படிதான், நம்மளால முடியாது, நமக்கு கொடுத்து வச்சது இவ்வளவுதான், நம்முடைய விதி இவ்வளவுதான் அப்படின்னு அலட்சியமா இல்லாம நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம மேல நம்பிக்கை வச்சு இந்த சமூகத்துக்கு நம்ம யாருன்னு காட்டித்தான் ஆகணும். திருவள்ளுவருடைய ஊக்கம் உடைமை, ஆய்வினை உடைமை, இடுக்கண் அறியாமை, வினைத்திற்பம் இதெல்லாம் சொல்லக்கூடியது அப்படின்னா, துன்பங்கள் வரும்போது மனம் தளராமல் நகைத்து ஒதுக்குங்க. துன்பங்களை கடப்பதற்கு அதனை விட சிறந்த வழி எதுவுமே இல்ல. துன்பம் உங்களை சூழும் போது துவண்டு போவாதீங்க, அந்த துன்பத்தையே துன்பத்தில் ஆழ்த்தி அதை தோல்வி அடைய செய்யுங்க அப்படிங்கறதா திருவள்ளுவர் சொல்லக்கூடிய பாடம். இதெல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம தான் இங்க கிங்கு. தலைவராகலாம், கோடீஸ்வரராகலாம், எல்லா வகையிலையும் உங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களுக்கு இது வேணும், எங்களாலே முடியும், நாங்களும் இதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு நீங்க தான் நிரூபிக்கணும்.
போராடுங்க, வெற்றி பெறுங்க. புகழோ இகழ்வோ இறைவன்ட்ட ஒப்படைச்சிருங்க. ஒப்படைச்சிட்டு உங்களது பாதை இதுதான், போயிட்டே இருங்க. வெற்றி நிச்சயமா கிடைக்கும். நீங்களும் வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. கடைசியா ஒன்று சொல்லட்டுமா? போனா போகுது, ஜெயிச்சிருங்க. ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க சொல்றது இந்த உலகமே கேட்கும். தோத்துட்டீங்கன்னா நாம வீட்டு நாய்க்குட்டி கூட கேட்காது. அதனால ஜெயிச்சிருங்க மக்கா, ஜெயிச்சிருங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.